போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற மாதிரி சகோதரர்களும் இதை கேட்காத சகோதரர்களும் கேட்கத்தக்கதாக அவர்களிடத்தில் இந்த செய்தியை நீங்கள் எடுத்து செல்ல வேணும் என்பதையும் நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ எந்த காலத்திலும் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்ற உண்மையை நாம் நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் விலகினால் நாம் வேறொரு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். வேறொரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோமா இருந்தால் அது வேறொரு சுவிசேஷமாக இருக்கிறது. அது வேறொரு சுவிசேஷமாக இருக்கிறபடியினால் அதிலிருந்து வேறொரு ஆவி உற்பத்தி ஆகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மகா ஆபத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒன்றில் பரிசுத்த ஆவி அல்லது அசுத்த ஆவி, ஒன்றில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, இல்லையேல் வேறொரு இயேசு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வசனத்திற்கு போவோம். ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவமாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மறுபடியும் வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயம், கிறிஸ்து சிலுவையில் நமக்கு என்ன செய்தார் என்ற விவரம் இந்த ரோமர் 8:3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் பார்ப்போம். ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான விஷயம் ஏனென்று சொன்னால், கிறிஸ்து என்ன செய்தார்? சிலுவையில் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக அவர் என்ன செய்தார் என்ற விவரம் இந்த ரோமர் 8:3 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மிகுந்த அவதானத்தோடு இதை கவனிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும்
தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருட வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ ரோமர் 8:3 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இப்போ நியாயப்பிரமாணம் அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாவிட்டால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நியாயப்பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆனபடியினால் நியாயப்பிரமாணத்திலும் நாம் வலுவான எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறோம். அது என்னென்று சொன்னால், தேவனாலே அது கொடுக்கப்பட்டது. ஆனபடியால் அது அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்பதே பொதுவான எதிர்பார்ப்பு. அப்படி தீர்க்க முடியாவிட்டால் அதனால் மனுஷகுலத்துக்கு என்ன பிரயோசனம் என்ற கேள்வி இந்த வேத வாக்கியத்தின் மூலம் வலுப்பெறுகிறது. திருப்பி மறுபடியும் இதனை சொல்ல விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் தேவனிடத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் அது பாவத்தை, அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேணும் என்ற எதிர்பார்ப்பு பொதுவாக நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படி அதனால் முடியாவிட்டால் அந்த பிரமாணத்தை, அந்த நியாய பிரமாணம் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாவிட்டால் அதனால் மனுஷகுலத்துக்கு என்ன பிரயோசனம் என்ற கேள்வி அநேகமான இடங்களில் வலுப்பெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாய பிரமாணம் செய்யக்கூடாதவை என்ற சொற்றொடரில் பவுல் அப்போஸ்தலர் மோசேயின் நியாய பிரமாணத்தை பற்றியே குறிப்பாக குறிப்பிட்டிருக்கிறார் என்பது புலனாகிறது. தேவாதி தேவனால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் தன் வல்லமையை இழந்து போனதற்கு காரணம் என்ன? தேவாதி தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணம் தன்னுடைய வல்லமையை இழந்து போனதற்கு காரணம் என்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் சற்று விவரமாக பரிசீலனை செய்வது பொருத்தமாக இருக்கிறது. அதென்னவெனில், மோசேயின் நியாய பிரமாணம் அந்த பாவத்தை ஆக்கினைக்கு உட்படுத்தவில்லை. இதுதான் அந்த மிக முக்கியமான ஒரு விஷயம். தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த நியாய பிரமாணம் அந்த பாவத்தை ஆக்கினைக்குட்படுத்த வேணுமல்லவோ என்ற எதிர்பார்ப்பு பொதுவாக கிறிஸ்தவர்களிடம் இருக்கிறது. இஸ்ரவேலியர்களிடம் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த பாவத்தை அது அழிக்கவில்லை. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் அந்த பாவத்தை ஆக்கினைக்குட்படுத்தவில்லை, அந்த பாவத்தை அழிக்கவில்லை. அதற்கு பதிலாக பாவியையே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது. அதுவும் பெரிய அளவில் அதனை நிறைவேற்றியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவியான மனுஷனை ஆக்கினைக்குள்ளாக அந்த நியாய பிரமாணம் தீர்த்தது. அது ஒரு மேலாக என்றதல்ல, பெரிய அளவில் அதனை நிறைவேற்றியதுன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பாவத்தை நியாயப்பிரமாணம் ஆக்கினைக்குட்படுத்தாமல் பாவியான மனுஷனை அந்த பிரமாணம்
ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது. அதுவும் பெரிய அளவில் அதனை நிறைவேற்றியது என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். கிரேக்க மொழியில் அந்த நியாய பிரமாணத்தினால் முடியாதவை, அந்த நியாய பிரமாணத்தினால் முடியாதவை என கூறப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தினால் அதனை செய்ய முடியவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ நியாய பிரமாணத்தில் மிக முக்கியமான அலுவலை செய்ய முடியவில்லை. அதென்ன மிக முக்கியமான அலுவல்? அந்த பாவத்தை ஆக்கினைக்கு உட்படுத்தவில்லை, அதற்கு பதிலாக பாவியையே ஆக்கினைக்கு உட்படுத்தியது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த நியாய பிரமாணத்தில் அதனை செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது பாவிக்கு வல்லமையை கொடுத்து அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க நியாய பிரமாணத்தினால் முடியவில்லை. அப்போ நியாய பிரமாணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த நியாய பிரமாணம் பாவிக்கு வல்லமையை கொடுத்திருக்க வேணும் அல்லவோ? வல்லமையை கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அந்த பாவத்தையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த பயங்கரமான அந்த பாவத்தை மேற்கொள்ளவும் முடியவில்லை. எதற்கு? நியாய பிரமாணத்துக்கு முடியவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது எப்படி எனில், மோசேயின் நியாய பிரமாணம் மனுஷருடைய பிரமாணங்களைப் போல் கீழ்ப்படிவை எதிர்பார்க்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக மனுஷர் தங்களுடைய நியாய பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது அந்த மனுஷர் தங்களுடைய பிரமாணங்களை, நியாய பிரமாணம் என்று சொல்லுறதிலும் பார்க்க, மனுஷர் தங்களுடைய பிரமாணங்களை கொடுக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிவு இருக்க வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே மாதிரி தேவனுடைய நியாய பிரமாணமும் அந்த நியாய பிரமாணத்துக்கு மனுஷன் கீழ்ப்படிய வேணும் என்று எதிர்பார்க்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ கீழ்ப்படிவது, அதே நேரம் அந்த நியாய பிரமாணம் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதற்கு போதிய வல்லமையை கொடுக்கவில்லை. மனுஷன் பாவியாக பிறந்து பலவீனமானவனாக பிறந்திருக்கிறான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அப்படியா இருந்தால் நியாய பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது அதற்கு போதிய வல்லமையை மனுஷனுக்கு கொடுக்க வேணும். ஆனால் அது கொடுக்கப்படவில்லை. அப்போ இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். கீழ்ப்படிவதற்கு போதிய வல்லமையை மனுஷனுக்கு கொடுப்பதற்கு நியாய பிரமாணத்தினால் முடியவில்லை. ஆனால் இஸ்ரவேலியர்களோ நடந்ததென்ன? நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலியர்கள் தம்மால் முடியாத நியாய பிரமாணத்தை எப்படியாவது சதாகாலமும் அதனை செய்ய அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது பற்றி யோவான் 7:19 பிரஸ்தாபிக்கையில், மோசே நியாய பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அவர் இஸ்ரவேலியர்களை பார்த்து யோவான் 7:19 என்ன சொன்னார் என்று சொன்னால், மோசே உங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும், ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், ஒருவனும் நியாய பிரமாணத்தை செய்யவில்லை என்பது தெளிவாக இங்கு தேவாதி தேவன் மனுஷனாக வந்து இஸ்ரவேலில் நின்று நேரடியாக இஸ்ரவேலியர்களை குற்றம் சுமத்துகிறார். உங்களில் ஒருவனாகுதல் நியாய பிரமாணத்தை செய்யவில்லை. அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்ன கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்குது.
ஆனால் நீங்களோ என்னை கொலை செய்வதற்கு தேடிக்கொண்டு திரிகிறீர்கள். அப்போ தெளிவாக அது காட்டுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், உங்களில் ஒருவனாதல் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை என்பதை நேரடியாக நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலியர்களை பார்த்து குற்றம் சுமத்தினார். வேறு ஒருவரும் அல்ல, ஆண்டவரே இஸ்ரவேலியர்கள் ஒருவரும் நியாயப்பிரமாணத்தை செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்தியும், அது ஏன் தங்களால் கூடாமல் போனது என்பதை அவர்கள் அறிய முயற்சிக்காமல், அதை தம்மால் இயலாமல் இருந்தும் அதை நிறைவேற்றுவதிலேயே தம்முடைய காலத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக இஸ்ரவேலியர்களை பார்த்து, நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பதில்லை என்று சுட்டி காட்டியும், அது ஏன் தங்களால் கூடாமல் போனது என்று சொல்லி அவர்கள் அதை பற்றி சிந்திக்காமல் மீண்டும் மீண்டும் நியாயப்பிரமாணத்தை செய்வதிலேயே தங்களுடைய முழு வல்லமையும் செலவழித்தார்கள். இப்பொழுதும் செலவழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தம் மீதியான சிலரை தவிர எல்லாரும் அழிந்தனர். நியாயப்பிரமாணத்தை செய்யாததன் நிமித்தம் மீதியான சிலரை தவிர எல்லாரும் அழிந்தனர். நம்முடைய ஆண்டவர் யோவான் 7:19 கூறியது போல, இஸ்ரவேலியர்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முயன்று அதன் பிரதிபலனாக தம்முடைய மேசியாவை அவர்கள் கொலை செய்தார்கள். தம்முடைய மேசியாவை கொலை செய்து அதன் பிரதிபலனாக தம்மையும் அழித்தார்கள். தம்மையும் அழித்து கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் நாடோடிகளாகவும் அகதிகளாகவும் பூமி எங்கும் அலைந்து திரிந்து இறுதியில் 1948ஆம் ஆண்டு ஒரு தேசமாக அவர்கள் நிற்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் தேசமாக நிற்கின்றார்கள். அவர்கள் இன்னும் மேசியாவை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இன்னும் சுயநீதியினால் நியாயப்பிரமாணத்தை செய்வதிலேயே அக்கறை செலுத்துகிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இன்னும் சுயநீதி அவர்களை விட்டு போகவில்லை. சுயநீதி இருக்கின்றனையும் மனுஷன் நியாயப்பிரமாணத்தை நாடுவதை தவிர வேறு வழியே இல்லை. சுயநீதி இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் அவன் கிருபையை நாடமாட்டான். அப்போ நியாயப்பிரமாணத்தை செய்வதிலேயே இன்னும் அவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் அவர்களுக்கு விமோசனம் இல்லை என்பதை தெளிவாக ஆண்டவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே கூறியிருந்தார். மத்தேயு 23:39 மிக முக்கியமான ஒரு வசனம். ஒரு பொழுதும், அதாவது தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒரு பொழுதும் இஸ்ரவேலியர்கள் அவர்களுக்கு எந்த விதமான விமோசனமும் இருக்க போவதில்லை என்னுடைய 2ஆம் வருகை வரையும் என்று சொல்லி 23 மத்தேயு 23:39 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல்
என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், 2ஆம் வருகையில் நான் வந்த பின்புதான் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீர்கள். எந்த மாதிரி? கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் உங்களுடைய வாயால் சொல்லுவீர்கள். அது வரைக்கும் நீங்கள் என்ன காண மாட்டீர்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ 2ஆம் வருகை வரையும் அவர்களுக்கு எந்த விதமான விமோசனமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மோசேயின் நியாயப்பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை ஒரு தரம் நிராகரிக்க முடியாது. அது தேவனுடைய நியாயப்பிரமாணம், அது தேவனுடைய நீதியின் அளவுகோல். துரதிர்ஷ்டவசமாக பாவத்தில் பிறந்த மரண சரீரத்தை உடைய மனுஷன் அதனை ஒரு பொழுதும் செய்ய முடியாது. இந்த உண்மையைத்தான் மனுஷன் அறிந்து கொள்வது அவனுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை என்னால் தேவனால் தரப்பட்ட நியாயப்பிரமாணத்தை என்னுடைய பலத்தினாலே ஒரு பொழுதும் செய்ய முடியாதென்ற உண்மையை இஸ்ரவேலியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களும் அறியாமல் இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மரண சரீரத்தை உடைய மனுஷன் அதை ஒரு பொழுதும் செய்ய முடியாது. இதனை தேவன் நன்கு அறிவார், அவர் நன்கு அறிவார். இஸ்ரவேலியர்கள் அதனை செய்ய வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுத்தார். நியாயப்பிரமாணம் அவருடைய நீதியின் அளவுகோல். அப்போ நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலியர்களுக்கு அவர் கொடுத்திருந்தும் முழு மனுஷகுலத்துக்கும் கொடுத்திருந்தும் அதை அவர்கள் செய்ய வேண்டுமென அவர் எதிர்பார்க்கவில்லை. ஏன் எதிர்பார்க்கவில்லை? மரண சரீரத்தை உடைய மனுஷன் ஒரு பொழுதும் நியாயப்பிரமாணத்தை அவனுடைய சொந்த பலத்தினால செய்ய முடியாது என்பதை தேவன் நன்கு அறிவார். தேவன் அவர்களிடம் எதிர்பார்த்தது என்னன்றதை நாங்கள் கவனமாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ தேவன் அவர்களிடம் எதிர்பார்த்தது என்னவென்றால், அப்போ அவர்களிடம் இஸ்ரவேலியர்களிடத்தில் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் மட்டுமல்ல, முழு மனுஷ குலத்திடமும் தேவன் எதிர்பார்த்தது என்ன? தேவன் அவர்களிடம் எதிர்பார்த்தது என்னவென்றால், அவர்கள் தம்மால் அது முடியாதென்பதை அறிந்து, அதை உணர்ந்து, அதை விசுவாசித்து, இந்த 3 விஷயத்தையும் மனுஷன் செய்ய வேணும். அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை என்னால் செய்ய முடியாது என்பதை அவன் அறிந்து, அதை உணர்ந்து, அவன் அதை மனப்பூர்வமாக விசுவாசிக்க வேண்டும். அப்படி அதை மனப்பூர்வமாக அதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து அது சுட்டி காட்டும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை. அப்போ அதை அறியாமல், அதை உணராமல், அதை விசுவாசிக்காமல் அது சுட்டி காட்டுகிற தேவனுடைய மீட்பின் திட்டத்தை ஒரு பொழுதும் அறிய முடியாது. அப்போ அதை சுட்டி காட்டும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை மனதார விசுவாசித்து அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இஸ்ரவேலியர்களாக இருந்தால் என்ன, கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்ன, முழு மனுஷகுலமாக இருந்தால் என்ன, அவர்கள் முதல் அறிந்து கொள்ள வேண்டியது, மரண சரீரத்தை நான் உடையவனாக இருக்கிறபடியினால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை என்னுடைய சொந்த பலத்தில் ஒரு நாளும் செய்ய முடியாது என்பதனை அறிந்து
அதை உணர்ந்து அதை விசுவாசித்து அதை சுட்டி காட்டும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை மனதார விசுவாசித்து அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. இது பற்றி கலாத்தியர் 3:24 சொல்லியிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கலாத்தியர் 3:24 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்ம கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது, ஒரு ஆசிரியராக இருந்தது, அது ஒரு டீச்சராக இருந்தது. அப்போ நியாய பிரமாணம் ஒரு டீச்சராக இருந்து நம்ம தேவனுடைய மீட்பின் திட்டத்திற்கு வழி நடத்தியது. ஏன் வழி நடத்தியது? நாம் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு ஏதுவாக என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேலியர்களோ தம்மால் முடியாததை நிறைவேற்றுவதிலேயே காலத்தை இன்றும் பாழாக்குகிறார்கள் என்று கூறுவதே பொருத்தமாக இருக்கிறது. வீழ்ச்சியினாலே ஏற்பட்ட இயலாமையை அவர்கள் மனதார ஏற்க மறுக்கிறார்கள். அப்படியே இன்றும் விசுவாசத்தை பிரமாணங்களின் மூலமாக நிறைவேற்றுவதில் ஏறத்தாழ சகல கிறிஸ்தவர்களும் விடாப்பிடியாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசத்தை பிரமாணங்களின் மூலமாக நிறைவேற்றுவதில் ஏறத்தாழ சகல கிறிஸ்தவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த முயற்சியினால் இஸ்ரவேலர் தங்களை அழித்தது போல கிறிஸ்தவர்களும் தங்களை அழித்த வண்ணமாக இருக்கிறார்கள். அழிந்தவர்கள் ஏராளம், அழிந்து கொண்டு இருப்பவர்கள் ஏராளம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிக முக்கியமான விஷயம் அது என்ன? அந்த விஷயம் என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை அவருக்கு எதிராக பாவிக்க இஸ்ரவேலியர்கள் முயற்சி செய்தனர். இது அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் இன்று முயற்சி செய்கிறார்கள். அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தை சரியான முறையில் அறிந்து அதற்கு கீழ்ப்படிய வேணுமென்றதே அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த வசனத்தை அவருக்கு எதிராகவே பாவிக்க இஸ்ரவேலியர்கள் முயன்றனர். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் முயன்றனர் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது. பரிசேயர்கள் வேதபாரகர்கள் நியாய பிரமாணத்தை செய்ய முயற்சித்து இறுதியில் 600க்கும் மேற்பட்ட மனுஷ கற்பனைகளையும் மனுஷ பிரமாணங்களையும் மனுஷ பாரம்பரியங்களையும் உருவாக்கினார்கள். இதில் தான் அவர்கள், அதாவது நியாய பிரமாணத்தை தாங்கள் செய்ய முயற்சித்து அவர்கள் செய்தது என்ன என்று சொன்னால், அந்த நியாய பிரமாணத்துக்கு மேலாக மனுஷ கற்பனைகளையும் மனுஷ பிரமாணங்களையும் மனுஷ பாரம்பரியங்களையும் அவர்கள் உருவாக்கினார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளோடும். 600க்கும் மேற்பட்ட பிரமாணங்களை உருவாக்கினார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இது பற்றி விவரமாக நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465
1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.